ஹாய், வெல்கம் டு திஸ் இஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம அரேபியன் சிக்கன் மந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மந்தியை ரொம்ப கம்மியான மசாலா வச்சு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஹோல் சிக்கன் எடுத்திருக்கேன். வித் ஸ்கின்னோட தான் நம்ம இந்த மந்திக்கு ஆட் பண்ணணும். இந்த சிக்கனில் நம்ம கொஞ்சம் கட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம மசாலா போடுறது நல்லா அதில் நம்ம மசாலா நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தை பீஸு எல்லா பீஸுமே நல்லா கட் போட்டு எடுத்துக்கிறேன். சென்டரில் பாருங்கள் த்ரீ கட்ஸ் போட்டிருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கனு. இதில் நம்ம சால்ட்டு அண்ட் பெப்பர் இது எல்லாமே போட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நாளைக்கு செய்ய போகிறதுங்கிறதுனால நான் இது முந்தின நாள் நைட்டே செஞ்சு வச்சிடுறேன், மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஹோல் சிக்கனை 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் கியூமின், 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீட், ஏலக்காய், க்ளவுஸ், சின்னமன், நட்மெக் எல்லாம் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணி இந்த மந்தி மசாலாவை எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மந்தி மசாலாவை ஒரு ஹாஃப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சைடில் எடுத்து வச்சுட்டு அது கூட சில்லி பவுடர், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு சாட் மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மந்திக்கு, அதுவும் போட்டு லெமன் போட்டு ஆலிவ் ஆயில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மசாலா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த 2 சிக்கனையும் எடுத்து நல்லா அந்த மசாலாவை சிக்கன் மேலே தடவி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா சைடுமே தடவுங்க. இது நான் முந்தின நாள் நைட்டே தடவி ஃப்ரிட்ஜில் நான் ஓவர் நைட்டு ஊறுறதுக்காக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே ஒரு பவுலில் 3 கப் ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன், பாஸ்மதி ரைஸ். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா ஊறி வந்திருக்கு. சிக்கனோட தண்ணியும் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அப்போ இந்த சிக்கனை அதுக்கு மேலே ஃபாயில் பேப்பர் போட்டு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தோடு நல்லா அமுத்தி விட்டு ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கீழே தண்ணி ஊற்றிருக்கோம், அது சூடாகி இந்த சிக்கனை இது மேலே வைக்க போகிறோம். அப்போ தான் அது நல்லா குக்காகி வரும். அந்த சிக்கனில் உள்ள வாட்டர்லாம் அந்த தண்ணியில் இறங்கும். அந்த தண்ணியில் தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் சிக்கனை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ சைடில் இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணி நம்ம மந்திக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கேஷ்யூஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருப்பு திராட்சையும் கொஞ்சம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். அது கூட நம்ம பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட போகிறேன். நான் சும்மா ஒரு 1 டீஸ்பூன் அந்தளவுக்கு போட்டு அது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பிரியாணி மாதிரி நம்ம இந்த மந்திக்கு நிறையலாம் ஸ்பைசஸ் போட தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி மந்தி மசாலா வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு இந்த சிக்கனை இந்த ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த ஸ்டீம் பண்ண சிக்கனை எடுத்து ஒரு தோசை பேனில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த அவுட் சைட் கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ உங்களுக்கு இந்த ரோஸ்டிங் மெத்தட் வேணாண்டா அப்படியே அந்த சிக்கனை என்ன செய்கிறதுன்னு கடைசியாக சொல்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம அந்த சிக்கன் வாட்டரில் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம சோக் பண்ண ரைஸையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம ரைஸை ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்
நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அந்த சிக்கன் இருக்குல்ல, ரோஸ்டட் சிக்கன், அதை அப்படியே மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சு அதையும் க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம அந்த சார்கோல் ஸ்மெல்லுக்காக ஒரு சார்கோலை நல்லா சூடுபடுத்தி அது மேலே கீ போட்டு அந்த ஃப்ளேவர், அந்த சார்கோல் ஃப்ளேவர் வர்றதுக்காக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் போட்டு எடுத்தால் சூப்பரான ஒரு மந்தி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், பிளாக் கிரேப்ஸ் எல்லாத்தையும் போட்டுடணும். இப்போ சூப்பரான மந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை எப்படியே ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ரோஸ்ட் பண்ணாமல் அந்த சிக்கனை அந்த வாட்டர்லேயே போட்டிங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும்.